கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து இந்த 21 நாள் ஜெபத்திலையும் வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதற்காக ஜெபிக்கும் போது 21 நாள் செய்திக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து ஆண்டவர் பேச சொன்னார். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், தேவனும் ஒரு தொழில் செய்தார். அவர் என்ன வேலை செய்தார்? குழவனாக இருந்தார். இதுதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மண்ணுனால் ஒரு மனுஷனை உண்டாக்கி ஊதினாராம், ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி பார்த்தோம். அப்போது மண்ணுனால தான் குழவன் ஒரு பானையை ஒரு பொருளையும் வடிவமைக்க முடியும், செய்ய முடியும். அந்த வேலையை முதல்ல யார் செய்தார்னு பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் செய்தார் என்று நேற்று தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கு 15ஆவது நாள் உபவாச கூடுகையில் தேவ பிள்ளைகளை அப்பம் சுடுகிற தொழிலை செய்த ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்க்க போகிறோம். இவர் இந்த அப்பம் சுடுகிறத வைத்து இஸ்ரவேலுடைய பாவங்களை குறித்து ஒரு ஓமை அப்பம் சுடுகிற காரியத்தை பேசுகிறார். அதனால் இதை கொஞ்சம் கவனித்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. அப்பம் சுடுகிற தொழில் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி ஓசியாவை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இவர் செய்த தொழிலும் அப்பம் சுடுகிற தொழில் இஸ்ரவேலுடைய பாவங்களை குறித்து சொல்லும் போதும் அப்பம் சுடுகிற ஓமையை வைத்து தான் உங்களுக்கு பாவங்களை நம்ம எடுத்து சொன்னார். இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதில் ஒரு சில காரியங்களை சொல்லி இந்த ஓமைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், ஓசியா என்றால் மீட்பு என்று பொருளாக இருக்கிறது. நீங்கள் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பனா, ஓசியா என்றால் மீட்பு என்று பொருளாக இருக்கிறது. இவருடைய தகப்பனாருடைய பெயர் பேயோரி இருக்குதுங்களா? பாருங்கள், பேயோரி என்று சொன்னால் பெயரி என்று சொன்னால் ஊற்று என்று பொருளாக இருக்கிறது. சரி, பாருங்கள், ஓசியாவுடைய தகப்பனார் பேக்கரி தொழில் செய்தவராக காணப்பட்டார். அப்பங்களை வீடுகளில் சுட்டு கடைக்கு எடுத்து மாட்டினோம்னா அப்பங்களை போடுகிற வேலையை, அதாவது டெலிவரி பண்ணுகிற வேலையை யார் செய்தார்னா ஓசியா தீர்க்கதரிசியுடைய தகப்பனார் செய்தார். அதே வேலையை தான் ஓசியாவை என்ன பண்ணார்னா அப்பங்களை சுட்டு பாருங்கள் கடைகளுக்கு எடுத்து போய் கொடுக்குற வேலையை யார் செய்தார்னா ஓசியா தீர்க்கதரிசி என்ன செய்தார். சரி, இரண்டாவது காரியம், யோசியா தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்தனவன ஊழியம் செய்தார். என்ன வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்தார் என்று சொன்னால், நீங்கள் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, யோசியாவை நோக்கி நீ போய் ஒரு ஸ்தோர சிறிய சேர்த்துக்கொள். அதாவது 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன்னா, ஓசியா கோமரை திருமணம் செய்தார் என்று சொல்லி பாருங்க. சோரசரின்னா ஒரு விபச்சாரியை போயிட்டு திருமணம் செய் என்று சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, சோரசரியை போயிட்டு திருமணம் செய் அப்படின்னு சொல்கிறார். இது எந்த ஒரு மனுஷனும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையே இஸ்ரவேலுக்கு பாடமாக ஏற்படுத்தி கற்றுத்தரும்படியா கர்த்தர் எத்தனையோ தீர்க்கதரிசி மூலியமாக அதை இஸ்ரவேலுக்கு பாவங்களை சொல்லுகிறார். கேட்கல. இப்போ யோசியாவுடைய வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாடமாக்கினவனா ஒரு ஓமையாக, ஒரு பாடமாக, அதாவது தன் கண்களுக்கு முன்பாக ஒரு திரையாகவே யாருடைய வாழ்க்கையை கொண்டு வரார்னா ஓசியாவுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து பார்த்தாக்கிலும் தான் செய்கிற பாவங்கள் என்ன என்று தெரியும் என்பதற்காக யோசியாவை பார்த்து சொல்கிறாரு. புரியுதுங்களா சொல்கிறது? அல்லேலூயா. கவனிக்கலாம், நான் திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறார் இஸ்ரவேலுக்குள்ளே. கேட்கல, பாவத்துக்கு மேலே பாவம். இப்போ பார்த்தாரு, ஒரு படத்தை காண்பித்து இதுதான் உங்கள் பாவம் என்று, ஒரு திரைப்படத்தை காண்பித்து இதுதான் உங்கள் பாவம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படியா யோசியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ யாரை போய் திருமணம் செய்ய? சோரம் போன ஒரு விபச்சாரி ஸ்திரியை போயிட்டு திருமணம் செய் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தனவனா யோசியானவன் இந்த இடத்துல
ஓசியா என்ன பண்ணா ஊழியம் செய்ததை என்ன பண்ண பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்க, ஐயா நீ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறீரே, எப்படி சோரம் போனவளை திருமணம் செய்யலாம், இவர்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மோசடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசியை கேட்ட பிற்பாடு ஓசியா சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா, ஓசியா சொல்லுகிறார், அதற்கு நீங்களும் ஒரு நாட்களில் கர்த்தரை விட்டு சோரம் போனீங்க, விக்கிரகாரான செய்தீங்க, ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறி நடந்தீங்க, கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளலையா, அதே போல தான் சோரம் போன ஸ்திரியை ஓசியாவாக என்ன சேர்த்து கொள்ள சொல்லுகிறார். அப்போ அந்த கோமரை யாருக்கு அடையாளப்படுத்துகிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். எப்படி நீங்கள் சோரம் போனீங்களோ அதே போல் சோரம் போன இவளை என்னை திருமணம் செய்ய சொல்லுகிறார். சோரம் போனவரை நான் சேர்த்து கொள்ளுகிறது போல இஸ்ரவேலாகிய நீங்கள் ஒரு நாளில் சோரம் போனீங்க, உங்களை கர்த்தர் சேர்த்து கொள்ளலையா, அதை தான் தன் வாழ்க்கையே கர்த்தருக்கென்று நபனா அர்ப்பணித்து ஊழியம் செய்தவராக யார் காணப்பட்டார்னா ஓசியா தீர்க்கதரிசி நபனா காணப்பட்டார். ஆமே, அல்லேலூயா. சரி, வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும் சரி, இங்க கவனிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். நான் இதில் ஒரு காரியங்களை சொல்லிவிட்டு இந்த அப்பம் சுடுகிறத வைத்து எப்படி ஓமையை சொல்கிறாருன்னு பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது எதை பார்த்தோம்? யோசியா ஒரு அப்பம் சுடுகிற, மன்னிக்கணும், ஓசியா தீர்க்கதரிசி அப்பம் சுடுகிற ஒரு தொழிலாளியாக காணப்பட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியத்தை என்ன பண்ணார்? செய்தார். நம்ம தெரிந்து அந்த தவறை செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனால் தெரிந்து யாருக்கு செய்ய சொல்கிறாரு? கவனிக்கலாம். யோசியா தீர்க்கதரிசிக்கு சொல்கிறாரு. யோசியா அதை என்ன பண்ண செய்தார். அல்லேலூயா. சரி, அதுக்கு முன்பதாக இந்த அப்பம் சுடுகிற ஓமையை குறித்து சொல்வதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கின்னு போகிறேன். இதை கவனிங்க. உம்ரி இவர் இஸ்ரவேலின் ராஜா. இவர் யார்? இஸ்ரவேலின் ராஜா. இவர் தான் சமாரியாவை வடக்கு ராஜ்யத்திற்கு, அதாவது வடக்குன்னு சொன்னால் இஸ்ரவேலுக்கு தலைநகரமாக யார் ஆக்குறான்னா இந்த உம்ரி தான் அவனா சமாரியாவை தலைநகரமாக்கினார். இந்த உம்ரியுடைய மகன் தான் யார் என்று சொன்னால் ஆகாப்பு ஏசபேல். இந்த ஏசபேல் அவருடைய மனைவி. இது எங்கே பார்க்கலான்னா தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா தெரியும். வாசிக்க வேணாம், நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இது ஏன் உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகிறேன்னா கொஞ்சம் செய்தி விட்டு வெளியே போகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். நீங்கள் தயவுசெய்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இந்த உம்ரி இஸ்ரவேலின் ராஜா. இவர் வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிற சமாரியாவை என்ன பண்ணார்? தலைநகரமாக்கினார். தேவ பிள்ளைகளே, இவருடைய மகன்தான் ஆகாப் ராஜா. இவர் மரித்த பிற்பாடு ஆகாப்பு இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறார். இவருடைய மனைவி யாருன்னா ஏசபேல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு அரண்மனை என்ன பண்ணாங்க, அதாவது அரண்மனை என்ன பண்ணாங்க, எங்கே கட்டுறாங்கன்னா சமாரியா பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான பிரதேசம். என்ன பிரதேசம்? மலைப்பாங்கான பிரதேசம். இங்கே தான் அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் சமாரியாவில் நின்று பார்த்தா முழு இஸ்ரவேலையும் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு சங்கீதங்களின் புத்தகம் 42ஆம் சங்கீதத்தை சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சவுலால் தாவீது துரத்தப்படும் போது 42ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கணும்னா
அதாவது சிறு மலையிலிருந்து, அதாவது வசனம் வாசிக்கலாமா? 42 எர்மோன் மலையிலிருந்து உண்மை என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன் என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகள், அந்த எர்மோன் மலை எங்கே இருக்குதுன்னா வடக்கு இருக்கிற சமரியாவில் தான் இருக்குது. அந்த எர்மோன் மலையில் தான் யார் ஒரு அரண்மனையை கட்டுறாருன்னா, இந்த ஆகாப்பும் ஏசபேலும் சேர்ந்து என்ன பண்ண ஒரு அரண்மனையை கட்டுறாங்க. அங்கே இருந்து பார்த்தா முழு இஸ்ரவேல் தேசத்தையும் என்ன பண்ண அழகாக தெரியும். நான் உங்களுக்கு சொல்லிக்கின்னு போகிறேன், கேளுங்க. தேவ பிள்ளைகளை கேளுங்க. சமரியா அந்த மலை மேலே இருந்து பார்த்தா மேற்க பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் இருக்கும், இது நல்லா தெரியும். கிழக்கே இங்கே பார்த்தீங்கன்னா யோர்தான் பள்ளத்தாக்கு. வடக்கே பார்த்தா எர்மோன் மலை. தெற்கே பார்த்தா எருசலேம் பட்டணம். கவனிங்க, நான் சொல்கிறத கவனிங்க. இந்த ஆகாப்பும் ஏசபேலும் எந்த மலை மேலே ஒரு அரண்மனையை கட்டுறாங்க? எர்மோன் மலை மேலே கட்டுறாங்க. அது மலைப்பாங்கான இடம். அந்த இடத்துல இருந்து நின்று பார்த்தா முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பார்க்க முடியும். பாருங்கள், மலை மேலே இருந்து பார்க்குறாங்க. மேற்கே மத்திய தரைக்கடல் தெரியுது, கிழக்கே யோர்தான் பள்ளத்தாக்கு தெரியுது, வடக்கே எர்மோன் மலை இருக்குது. பாருங்கள், தெற்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எருசலேம் பட்டணம் நம்மன்னா தெரியும். அல்லேலூயா. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. ஓசியாவுடைய நாட்களில் மறைவாய் செய்யப்பட்ட பாவம் இப்போ வெளிரங்கமாக நம்மனா காணப்பட்டது. இதை குறித்து வெட்கமும் இல்லை, உணர்வும் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஒரு நாட்களில் பாவம் ரகசியமாக செய்தாங்க. ஆனால் இப்போ உலகத்துக்கு முன்பதாக இதை குறித்து கவனிக்கலாம், பெருமையாக பேசுகிறாங்க. இந்த திருமணம் செய்வதற்கு முன்பதாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை பார்த்திங்கன்னா லிவிங் டுகெதர். இதெல்லாம் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அதாவது வெட்கத்துக்குரிய காரியம். அதாவது பிறருக்கு தெரிஞ்சால் இது அவமானமாக நினச்சாங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு வாழ்க்கை முறையாகவே நம்ம பேசப்படுகிறது. எந்த அளவுக்கு தேசம் பாவத்தில் போய்கின்னு இருக்குது பாருங்கள். தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இது மறைவாக செய்தாங்க. இப்போ வெட்கம் அவமானமே என்றதே கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறையாக நம்மனா பேசப்படுகிறத பார்க்குறோம். மேல்நாட்டில் பார்த்திங்கன்னா, மேல்நாட்டில் ஒரு பெண்ணும் என்ன பண்ணாங்கன்னா திருமணம் செய்கிறதுக்காக சர்ச்சைக்கு போனாங்க. அங்கே இருக்கிற போதகர் என்ன பண்ணால் ஏற்றுக்கொள்ளலை. நான் இந்த திருமணத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. நீங்கள் நம்முடைய நாட்டுடைய சட்டத்தை மீறிட்டீங்கன்னு சொல்லி அந்த போதகர் மேலே என்ன பண்ணால் வழக்கு தொடர்ந்தாங்க. தொடர்ந்த பிற்பாடு அவர் நீதிமன்றத்துக்கு அழைச்சோடனே அந்த போதகர் போகிறார். மேல்நாட்டில் இருக்கிற போதகர் போனார். நீங்கள் நம்ம நாட்டுடைய கலாச்சார சட்டத்தை நீங்கள் மீறிட்டீங்க. ஆணோடு பெண்ணோடு என்ன பண்ணலாம், திருமணம் செய்யலாம் சட்டம் இருக்குது. இதை நீங்கள் மீறிட்டீங்க. இதனால் நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா இத்தனை வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த போதகர் சொன்ன காரியம் என்னென்னா, நல்லது, உலகத்தின் சட்டமாக இருக்கிற உங்களால் ஏற்றப்பட்ட சட்டத்தை மீறி நான் இங்கே கொஞ்ச நாள் தண்டனை அனுபவித்து வந்தால் எனக்கு நல்லது. ஆனால் வேத சட்டத்தை மீறி நான் இந்த திருமணத்தை செய்வேன்னா நான் நிரந்தரமாக எங்கே இருப்பேன்? நரகத்தில் தள்ளப்படுவேன். அதனால் நான் சட்டத்தையே மீறுகிறேன் என்று சொல்லி சொன்ன பிற்பாடு அவரை கொண்டு போய் எங்கே போட்டாங்கன்னா சிறைச்சாலையில் போட்டு சில நாட்களுக்கு பிற்பாடு விடுதலையாக்கப்பட்டுனோம்னா அந்த போதகர் வந்தார். எதற்காக இதை சொல்ல வரேன்னா, பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஒரு காலத்தில் பாவம் ரகசியமாக இருந்தது. பாவம் வெளியே தெரிஞ்சால் வெட்கம், அவமானம், இது ஒரு நிந்தை, இது அசிங்கமான காரியமாக கருதப்பட்டது. இப்போ இதுவே ஒரு வாழ்க்கை முறையாக நம்மளை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. வாழ்க்கை முறையாக என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்தி கொண்டு அதை பெருமையாக பேசுகிறாங்க.
நாங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பாக சேர்ந்து வாழ்கிறோம், லிவிங் டுகெதர் என்று சொல்லி இதை நம்ம பெருமையாக பேசுகிறாங்க. தேவ பிள்ளைகளை, அந்த அளவுக்கு உலகம் நம்ம சீர்கெட்டு போச்சு. அதே காரியம் எங்கே காணப்படுதுன்னா ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம காணப்படுது. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்க, ராஜாக்களும் அதிகாரிகளும் பாவத்தை கடிந்து கொள்ளணும். ராஜாக்களும் அதிகாரிகள் என்ன பண்ணா ஜனங்கள் செய்கிற பாவத்துக்காக நம்ம சந்தோஷப்படுகிறாங்க. இப்போது ஊரில் சாரா காசுறாங்கன்னா போலீஸ்காரன் கடிந்து கொள்ளணுமா, அதாவது அதை நிறுத்தணும், தடுக்கணுமா, இல்லை சந்தோஷப்படணுமா? தடுக்கணும். இல்லை அவன் வேதனை பண்ண ஜனங்க கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி, ஆனால் சந்தோஷப்படுகிற காரியத்தை செய்தாங்க. இதே காரியத்தை தான் ராஜாக்களும் அதிகாரிகளும் ஜனங்களுடைய பாவத்திற்காக நம்மனா சந்தோஷப்படுறாங்க. இப்போ எப்படி அது ஒரு நாகரிகமாய் பாவத்தை கொண்டு வாழ்க்கை முறையாய் பேசப்படுகிறதோ, அதே போல் ஓசியாவுடைய நாட்கள் அதை குறித்து என்ன பண்ணால் ராஜாக்களும் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்களாம், சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த ஓமையை பார்க்கலாமா? 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய ஓமையை. பாருங்க, அப்பம் சுடுகிற அடுப்பை போல இருக்கிறாங்க. அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். கவனிக்கலாம், யோசியா இந்த வெளிரங்கமாய் செய்யப்படுகிற பாவத்தை குறித்து அப்பம் சுடுகிற, அதாவது தொழிலை செய்த ஓசியா தீர்க்கதரிசி இப்போ சொல்கிறாரு. அந்த அப்பத்தை வைத்து ஒரு அப்பம் சுடுகிறது குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார். கவனிக்கிறீங்களா? பாருங்கள், அடுப்பு ஆயத்தமாக இருக்குது, ஆனால் மாவு உப்பு போக மட்டும், புளிப்பு ஏற மட்டும் அதை அனல் மூட்டவே இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஒரு காலத்தில் இஸ்ரவேலுடைய பாவம் மறைவாக செய்தாங்க. இப்போது அடுப்பு திறந்திருக்கிறது போல இச்சையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம நிறைந்திருக்கிறார்கள் என்று ஒரு ஓமையை சொல்கிறார். புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையான்னு கேட்குறேன். புரியலல்ல? திரும்ப கேளுங்க. திரும்ப வாசிமா. பாருங்க, அவர்கள் எல்லாரும் விபச்சார கல்லை, அப்பம் சுடுகிற அடுப்பை போல இருக்கிறாங்க. மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அது உப்புறதுக்காக புளிப்பு ஏற மட்டும் அனலை மூட்டாமனா பண்ணானா ஓய்ந்து இருக்கிறான். அது புளிப்பு ஏறி மாவு உப்புனா தான் என்ன பண்ண முடியும்? அப்பத்தை சுட முடியும். அதே போல தான் அப்பம் மூட்டலை, அதாவது அனலை மூட்டலை என்று சொல்லப்படுது இல்லையா? அதனுடைய பொருள் என்னன்னா, தேவ பிள்ளைகளை, அடுப்பு ஆயத்தமாக இருக்குது, ஆனால் மாவு உப்பு போக மட்டும், புளிப்பு ஏற மட்டும் அனல் மூட்டலை. அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா, எப்படி அடுப்பு திறந்து காணப்படுகிறதோ, இஸ்ரவேலுடைய பாவம் மறைவாக இருந்தது ஒரு நாட்கள், இப்போது அடுப்பு திறந்திருக்கிறது போல இச்சையினால், பாவத்தினால், விக்கிரக ஆராதனால், அசுத்தத்தினால் என்னவனா நிறைந்து வெளிரங்கமாய் செய்கிறார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசினவனா இந்த ஓமையை சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளை, ஒரு தீர்க்கதரிசி, அப்பம் சுடுகிற தீர்க்கதரிசி, எதை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவத்தை வெளிப்படுத்துகிறாரு? அப்பம் சுடுகிறத வைத்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். மாவு பிசைந்த மாவு எப்படி அது உப்ப பண்ணுறதுக்கு புளிப்பேற வரைக்கும் அடுப்பு சூடு ஏற்றப்படாமல் இருக்கிறதோ, அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவமும் அடுப்பை போல வெளிரங்கமாக, அது அடுப்பு திறந்திருக்கிறது போல, எல்லாருக்கும் தெரிகிறது போல, புறஜாதிகளுக்கும் அசுத்தர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் தெரிகிறது போல சாட்சியை காத்து கொள்ளாமல் இவங்களுடைய பாவம் வெளிரங்கமாக இருக்கிறது என்று சொல்லி யோசியானவனை இந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளை,
இப்போ பாவம் வெட்கத்துக்குரியதாக பேசப்படலை, ஒரு வாழ்க்கை முறையாக பேசப்படுது. உலகம் எந்த அளவுக்கு அழிவை நோக்கி போகுது பாருங்கள். உலகம் எந்த அளவுக்கு அழிவை நோக்கி போகுது பாருங்கள். சரி, ஒரு 3 காரியத்தை சுடுதல் என்ற தலைப்பில் நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகமம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவர் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். கவனிக்கலாம், புளிப்பில்லாத அப்பத்தை ஆபிரகாம் சுட்டார். வந்ததான தேவ தூதர்கள் என்ன பண்ணால் புசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் நாட்களில் புளிப்பு 2 காரியத்துக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று உபதேசத்துக்கும் சொல்லப்படுது, இன்னொன்று நல்லதுக்கும் சொல்லப்படுது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்கள், புளிப்பில்லாத அப்பத்தை ஆபிரகாம் சுட்டார். ஆபிரகாம் வீட்டுக்கு வந்ததான தூதர்கள் என்ன பண்ணாங்களா, அதை புசித்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் புளிப்பு பாவத்துக்கும் பேசப்படுது, நல்லதுக்கும் பேசப்படுது. பரிசேயனுடைய உபதேசம் அது என்னன்னா புளித்த மாவுன்றார். கொஞ்சம் கெட்ட உபதேசம் நல்ல மாவோடு சேர்ந்ததுன்னா எப்படி புளித்த மாவு நல்ல மாவோடு சேர்ந்த உடனே அது முழு மாவையும் புளிப்பாக்குறது. உபதேசம் கொஞ்சம் வந்தால் கூட முழு வாழ்க்கை என்ன பண்ணும், துர்நாற்றம் எடுக்க வச்சிடுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இது இயேசு கிறிஸ்துவும் பேசுகிறாரு. தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவும் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்ல. இது உபதேசம் பாருங்கள். நீங்கள் புளித்த மாவாக இருங்கள் என்று சொல்கிறார். இது நல்லதுக்காகவும் ஒரு இடத்துல பேசப்படுது. என்னன்னா, நீ கிறிஸ்தவன் ஆன பிற்பாடு மாவு புளித்த மாவு இன்னொரு நல்ல மாவில் பிசைஞ்ச மாவில் போட்ட உடனே அது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மாவு என்னவாக இருக்குதா, புளிப்பாயிடுது. அது சத்தம் போடாது, எந்த ஒரு காரியத்தையும் பண்ணது. மெதுவாக என்ன பண்ணால் அதை பிசைந்த மாவை என்ன பண்ணால் அந்த புளித்த மாவு புளிப்பாக்குறது போல் நீ தேவனுக்குள்ளே வருவாயானா, நாம் தேவனுக்குள்ளே குடும்பத்தில் இருக்கிற ஒரு 2 பேர் தேவனுக்குள்ளே வருவோமானா நம் மூலியமாக முழு குடும்பம் யாருக்குள்ளே வரணும், கர்த்தருக்குள்ளே வரணும் என்று சொல்லப்படுகிறது. சரி இருக்கட்டும். இந்த 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டாங்க. தேவதூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா புசித்தாங்க. தேவ பிள்ளைகளே, புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணுங்க. பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டாங்க. புளிப்பு பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்வோம்னா எப்படி இவங்க சுடப்பட்ட அப்பத்தை தேவதூதர்கள் புசித்தார்களோ அப்பேற்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பாருங்க. ஆமாங்க, அப்பேற்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா நோவா சுத்தமான பறவைகள் என்ன பண்ணறான், கொண்டு போய் தேவனுக்கு பலியிட்டார். அதை கர்த்தர் என்ன பண்ணறான், சுகந்த வாசனையாக நுகர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தோடு ஜெபம் பண்ணால் அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதான், அருவருப்பாக இருக்குதுன்றார். அதனால் தேவ பிள்ளைகளை, புளிப்பில்லாத அப்பம் சுடும்போது தேவதூதர்கள் புசிக்கிறது போல் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையோடு ஜெபம் பண்ணும்போது நீ நினச்சாவே உன் விண்ணப்பங்களை கர்த்தர் பதில் தருவாருங்க. ஆமாங்க, சுத்திகரிக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யணுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யணுன்னா தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நாளைக்கு பரிசுத்த ஆராதனை இருக்குது. இது சுத்திகரிப்பு ஆராதனையும் கூட. அதனால் நம்மளை சுத்திகரித்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. தேவனுக்கு மேலே இந்த உலகத்தில் வேறொரு சக்தியே இல்லைங்க. கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யாமல் அதுக்கு மேலான அற்புதத்தை ஒருவராலையும் செய்யவே முடியாது. அதனால் புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்குமானா, புளிப்பில்லாத அப்பத்தை தேவதூதர்கள் புசித்தது போல் சாப்பிட்டது போல் பாவம் இல்லாத ஜெபம் பண்ணுகிறவருடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பாருங்க. கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. சரி, 2வது காரியம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம்.
நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். திரும்ப வாசிக்குமா? உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை 26 பாருங்க. உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்களுக்கு அப்பங்களை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள் என்று சொல்கிறார். ஏன் திருப்தி அடைய மாட்டீங்க? ஒரு அடுப்பில் 10 ஸ்திரீகள் சுட்டு தராங்க. வேகமாக தானே சுடுவாங்க, அதிகமான அப்பங்கள் தானே கிடைக்கும். அப்படி கிடைத்தும் சாப்பிட்டோன்னா ஆகலைன்னா திருப்தி ஆகலை என்று சொல்லப்படுது. காரணம் என்னென்னா 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா பாருங்க, உடன்படிக்கை மீறி போட்டது நிமித்தமாக என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த இடத்துல என்ன இல்லைன்னா திருப்தி இல்லைங்க. ஒரே அடுப்பு, நம்ம வச்சுக்கிற வீட்டு அடுப்பை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படலை. பெரிய அடுப்பு, பெரிய அதாவது கல் வச்சு தான் சுடுறாங்க. கவனிக்கலாம், தோசை கல் வச்சு தான் பெரிய அடுப்பு. 10 பேர் 10 சைடு நின்று ஸ்திரீகள் சுடுறாங்க. சுட்டு கொடுத்துக்கினே இருந்தாலும் சாப்பிட்றாங்க, திருப்தி அடைய முடியல. காரணம் என்ன எதன்படி நடக்கலை? பிரமாணத்தின்படி நடக்கலைங்க. தேவ பிள்ளைகளை, நாம் பிரமாணத்தின்படி நடப்போம்னா கொஞ்சமே நமக்கு எப்படி இருக்குன்னா திருப்தியாக இருக்கும். ஆமாங்க, பாவத்தோடு கூட அதாவது பிரமாணத்தை மீறி ஒரு வாழ்க்கை செய்வார்களானா தேவ பிள்ளைகளை அது என்ன தான் சாப்பிட்டாலும் அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது, திருப்தியாக இருக்காது, சமாதானமாக இருக்காது. அதனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, எங்கள் பாஸ் அதை தான் சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி 4 வார்த்தை படிக்கிறியா, அதன் பிரகாரம் நடு. 4 வார்த்தை கேட்குறியா, கர்த்தருடைய வார்த்தையே, அந்த வார்த்தையின் பிரகாரம் நடு. வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட கர்த்தர் கேட்க மாட்டேன்னார். ஆமே, அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வாசிக்கலாம், முடிக்க போகிறேன். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சரி, கவனிக்கலாம். இந்த 2:1 திரும்ப வாசிங்கம்மா. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ எதை வாசித்தம்மா நீ? சரி, 2:1 வாசிங்க. சரி, கவனிக்கலாம். ஏதோமுடைய ராஜாவினுடைய எலும்பை நீராக சுட்டு போட்டானே. தேவ பிள்ளைகளை, நான் இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த நாட்களில் எதிரி ராஜாக்களுடைய எலும்பை அவன் அடித்து சாகடித்து அவனுடைய எலும்பை சுட்டார்லாம் அவர்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க. இந்த பூமியில் மாத்திரம் இல்லை, அவங்க நரகத்திலையும் போயிட்டு பாடுகளை அனுபவிக்கணும்னு சொல்லி எலும்புகளை நம்ம சுட்டெரிக்கிற காரியத்தை யார் செய்தாங்கன்னா மோவாபியர் செய்தாங்க. மன்னிக்கப்பட முடியாத ஒரு காரியம், பாவம் யாருக்குள்ளே காணப்பட்டதுன்னா இந்த மோவாபியர் இடத்துல காணப்பட்டது. புரியுதுங்களா சொல்கிறது? அடித்தாங்க, வெற்றி கிடச்சிது, அது வரைக்கும் விட்டுல. அவன் எலும்புகளை சுட்டெரித்து அவனை எங்கே போக பண்ணுறாங்க? நரகத்துக்கு போக பண்ணுறாங்க. இந்த பாவத்தை யார் செய்தாங்கன்னா மோவாபியர் செய்தாங்க. மன்னிக்கப்பட முடியாத பாவம். பிறருடைய குற்றங்களை யார் மன்னிக்கலை? மோவாபியர் மன்னிக்கலைங்க. இது பார்த்திங்கன்னா மன்னிக்கப்பட முடியாத பாவமாக இருக்கும். 3 பாதகத்து நிமித்தம் 4 பாதக நிமித்தம் அவங்க ஆக்கடியை நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்ப மாட்டேன். அவன் ஏதோமின் ராஜாவின் எலும்புகளெல்லாம் நீராக சுட்டு போட்டானே. இவங்க ஜெயம் கிடைச்சதோடு விட்டலை, இவங்க இன்னும் கொடுமைகளை அனுபவிக்கணும்னு சொல்லி
ராஜாக்குடைய எலும்புகள் எல்லாம் கொண்டு வந்து எரிச்சாங்க, சுட்டாங்க. இது மோவாப் மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்காதவனாய் காணப்பட்டான். தேவ பிள்ளைகளை, மனுஷுடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்கலைன்னா நம்ம எங்கே போக மாட்டோம்? பரலோகம் போகவே மாட்டோங்க. இதை தான் பேதுரு கேட்குறார். நான் எத்தனை முறை மன்னிக்கணும் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், என் கையில் பட்டைங்குதுன்றார். பேதுருவே, 7 முறை மாத்திரம் இல்லை, 70 முறைன்னு சொன்னால் உன் வாழ்நாள் முழுவதும் மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்கணும் என்றே சொல்கிறார். அதனால் யாருன்னா நமக்கு விரோதமாக செஞ்சிட்டாங்களா, அதை பழி வாங்கணும், அதை தூற்றி திருணும் என்ற காரியம் செய்யாமல் மன்னிங்க. கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பார். ஆமென். சரி, 2 காரியம், 3 காரியத்தை சொன்னேன். புளிப்பில்லாத அப்பம் சுடும்போது தேவதூதர்கள் புசித்தாங்க. கவனிக்கலாம். லேவியராகமம் புத்தகம் 26:26 வாசித்தோம். ஒரே அடுப்பில் 10 சிறிகள் அப்பங்களை சுட்டாங்க, திருப்தி ஆக முடியல. காரணம் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தை மீறினாங்க. 3வது தேவ பிள்ளைகளை, ராஜாக்களுடைய எலும்புகள் என்னம்னா சுட்டாங்க. இது மனுஷுடைய பாவத்தை இவங்க மன்னிக்கலை, மோவாபியர். அதனால் கர்த்தர் இவங்க ஆக்கினி என்ன பண்ணல, திருப்பல, ஆக்கினி அவர்கள் மேலே வர வைத்தார். அதனால் மனுஷுடைய குறைகளை பாவங்கள் என்ன பண்ணால் கர்த்தருடைய பிள்ளைங்க மன்னிக்கணும். கர்த்தர் மன்னிச்சாரா இல்லையா? சிலுவையில் இருக்கும் போது கூட மன்னிச்சார். கர்த்தாவே, இவங்க செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க, மன்னியும் சொல்லி கர்த்தர் மன்னிச்சார். நம்ம என்ன தெரியுமா ஜெபம்? ஆண்டவரே, அவன் செஞ்சது உனக்கு தெரியாத ஆண்டவரே, அவனை அடிச்சுடு ஆண்டவரே, அவனை எடுத்துடு ஆண்டவரை, கையை காலன்றோம். கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம மன்னித்து ஜெபம் பண்ணும்போது ரட்சிப்புக்கு பாத்திரவானாக இருந்தால் கர்த்தர் மன்னிப்பார். இல்லைன்னா அக்கினியின் தாயில் அவன் மேலே என்ன பண்ணார், குழிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படிக்கலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பார்த்தேன்யா, எங்களோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.